நான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஆன்சர் குடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்ற பெர்சனா இருந்தீங்கன்னா, நான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க உங்க மேனேஜருக்கு லீவ் கேட்டு மெயில் சென்ட் பண்றீங்க. சோ அத நீங்க போயிட்டு கேட்கிறீங்க. எனக்கு வந்து 1 டே லீவுக்கு வந்துட்டு மெயில் டைப் பண்ணி குடு அப்படின்னு. அது உங்களுக்கு டைப் பண்ணி குடுக்குது. அது எப்படி இருக்கும்? கெத்தா போய் கேட்கும். எனக்கு இந்த மாரி நாளைக்கு லீவ் வேணும் அப்படின்னு. பட் அங்க அப்படி சினாரியோ கிடையாது. பேக்கிரவுண்ட் கான்டெக்ஸ்ட் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்க போன வாரம் தான் 2 நாள் லீவ் எடுத்திருப்பீங்க. சோ இந்த வாரம் நீங்க உங்களோட வொர்க்க கம்ப்ளீட் பண்ணிட்டு, சோ எனக்கு இந்த 1 நாள் லீவ் குடுத்தீங்கன்னா பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி டோன மாத்தி கேட்கணும். சோ அதுக்கு நீங்க பேக்கிரவுண்ட் கான்டெக்ஸ்ட்ட கிளியரா குடுக்கணும். அது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நான் சொன்ன எக்ஸாம்பிள்ல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ எந்த ஒரு ஏஐ மாடலுக்குமே பேக்கிரவுண்ட் கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரியாது. நீங்க தான் அதுக்கு ஃபீட் பண்ணணும். உங்களுடைய ப்ராம்ப்ட் வேகா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வரக்கூடிய ஆன்ஸரும் அப்படிதான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ப்ராம்ப்ட்ல கான்டெக்ஸ்ட்ட கிளியரா குடுங்க. நீங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க? யாருக்கு சால்வ் பண்ண போறீங்க? அண்ட் அதுக்கு நீங்க முன்னாடி என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க? இப்படி எல்லாத்தையும் நீங்க கான்டெக்ஸ்ட்ல கிளியரா குடுக்குறப்போ, உங்களுக்கு வரக்கூடிய அவுட்டும் கிளியரா பெஸ்ட்டா வரும்.